ஆட்சிக்கு வந்த மறுநாளே ஊழலா? ஒருத்தரை பதவிதான் மாத்துதா இல்ல பதவிக்கு வந்த பிறகு அவங்க மாறிடுறாங்களா? அதை பத்தின வீடியோவை தான் பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். டிஎம்கே ஆட்சியில சேலம்ல இருக்க கார்பரேஷன் வாட்டரை பிரைவேட்டுக்கு மாத்தி விடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டெண்டர் ஒண்ணு ரெடி பண்றாங்க. இத பத்தி அங்க இருக்க கவுன்சிலர் கிட்ட எல்லாம் கேட்கும் போது யாரும் ஒத்து போகல. அதிமுக சைட்ல இருந்து எந்த ஒரு எதிர்கட்சியில இருந்தும் இதுக்காக நாங்க ஒத்துக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை டிஎம்கேவும் கைவிட்டுறாங்க. ஆனா விஜய் ஆட்சிக்கு வந்த அடுத்த நாளே இந்த டெண்டரை ஓகே பண்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. விசிகேவை சேர்ந்த இமயவர்மன் அப்படின்றவரு டிஎம்கே ஆட்சியிலேயே இது வரக்கூடாது, இதெல்லாம் நாங்க மாறிடுச்சுன்னா சேலம்ல தண்ணிக்கே தட்டுப்பாடு ஏற்படும், அதையே நாங்க காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாரு. ஆனா விஜயோட ஆட்சியில கண்டிப்பா இது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ணிருக்காருன்னா இமயவர்மன் அவங்களுக்கு ஒரு லெட்டர் ஒண்ணு அமைச்சிருக்காரு. இந்த மாதிரி பிரைவேட்க்கு நாங்க கார்பரேஷன் வாட்டரை கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி. அங்க இருக்க கவுன்சிலர்ஸ்லாம் கவுன்சிலருக்கான ஹால்ல இத பத்தி பேசியிருக்காங்க. இதுக்காக மேயர் கிட்ட பேசும்போது மேயர் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இல்ல கவர்மெண்ட்ல இருந்து சொல்லிட்டாங்க, இதுக்காக இதை கண்டிப்பா நாங்க பண்ணிதான் ஆவோம் அப்படின்ற மாதிரி மேயர் சைட்ல இருந்து சொல்றாங்க. இதுக்காக திமுக, அதிமுக, விசிகே இந்த மாதிரி எல்லா கட்சிகளும் எதிர்ப்பதான் தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. இதுல அதிமுக வெளிநடப்பு பண்ணியே போயிட்டாங்க. இதுக்காக இமயவர்மன் அப்படின்றவரு உள்நடப்பு பண்ணி அங்கவே போராட்டத்தெல்லாம் ஈடுபட்டிருக்காரு. அந்த காட்சியை பாருங்க. இது சேலம் கார்பரேஷனோட கவுன்சில் ஹால். இங்கே தனியாக ஒரு கவுன்சிலர் உட்காந்துருக்காங்க. வாங்க பேசுவோம். என்ன தோழர், என்ன உட்காந்துருக்கீங்க? தண்ணி வந்துகிட்டு சேலத்தின் குடிநீரை தனியார் வசமாக்குகின்ற, தனியாரிடம் ஒப்படைக்கின்ற பணியை சேலம் மாநகராட்சி முன் வச்சிருக்கிறது. அது தப்புன்னு சொல்லி நான் கண்டித்தேன். பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்த நான் கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. பின்னிட்டு நம்மளுடைய போராட்டத்தின் காரணமாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அந்த திட்டத்தை கைவிட்டு கிடப்பில் போட்டாங்க. கடந்த 10/5/2026 மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக்கிட்டாரு. நகராட்சி நிர்வாகத்துறைக்கும் அவர்தான் பொறுப்பாளர். நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல் துறைக்கு அவர் தான் பொறுப்பாளர். அவர் 10/5/2026 பொறுப்பேற்றுக்கிட்டாரு. 11/5/2026 சேலம் மாநகராட்சி ஆணையாளர் எனக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறாரு, நகல் அனுப்பியிருக்கிறார். அந்த நகலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சேலம் மாநகராட்சியுடைய தண்ணீரை தனியார் வசம் ஒப்படைக்கின்ற ஒப்பந்தம் போட போகிறோம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு. அதனால அதை நான் கண்டிச்சு இன்னைக்கு மாமன்ற கூட்டம் நடந்துச்சு. நான் உட்பட இந்த மாமன்ற கூட்டத்தில் கலந்துகிட்ட அனைத்து மாமன்ற உறுப்பினர்களும் இந்த திட்டத்தை கைவிடணும், தண்ணீரை தனியார் வசம் ஒப்படைக்க கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க. எல்லாம் கவுன்சிலரும் யாருமே அதுக்கு ஓட்டு போடல. ஒருத்தருமே இல்லை. முஸ்லீம் லீக் கவுன்சிலர் மூசா கடுமையா ஆட்சேபனை பண்ணாரு. காங்கிரஸ் கவுன்சிலர் கிரிஜா கடுமையா ஆப்போஸ் பண்ணாங்க. அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கவுன்சிலர்ஸ் எல்லாமே அதை கடுமையா ஆட்சேபனை பண்ணி கோஷம் முன்னிட்டு வெளிநடப்பு பண்ணாங்க. திராவிட முன்னேற்ற கழக கவுன்சிலர் 43வது கவுன்சிலர் மிஸ்டர் குணசேகரன், சூரமங்கலம் மண்டல குழு தலைவர் அண்ணன் கலையமதன், நிதிக்குழு தலைவர் அருமை சகோதரர் ஜெயக்குமார், சாந்தமூர்த்தி, இப்படி இதை போன்ற திராவிட முன்னேற்ற கழக கவுன்சிலர்களும் இந்த திட்டத்தை கைவிடணும்னு சொல்லி சொன்னாங்க. அனைவரும் கைவிடணும்னு சொன்ன பின்னாடி கூட இது அரசின் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு மேயர் நான் அந்த திட்டத்தை கைவிடலை அப்படின்னாரு. அது சட்டப்படி தப்பு. அதனால உள்ளிருப்பு போராட்டம் இந்த திட்டத்தை கைவிடணும்னு உட்காந்துருக்கோம். அது எப்படி அரசு முடிவாகும்? அது தப்பு. அது மாநகராட்சியுடைய கவுன்சிலர் 43 கவுன்சிலர் திரு குணசேகரன் சொன்னாரு. கவுன்சிலர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதுதான் கவுன்சிலர் முடிவெடா இருக்க முடியும். சேலம் மாநகராட்சியில் என்ன முடிவு பண்ணுறதை கவுன்சிலருக்கு தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போட்டு ஜெயிச்சு அந்த 43வது கோட்டை மாமன்ற உறுப்பினர் திரு குணசாரன் சொல்லி தண்ணீரை தனியார் வசம் ஒப்படைக்க கூடாதுன்னு அவர் கடுமையாக ஆட்சேபனை செஞ்சார். ஸோ இப்போ நீங்கள் இப்போ உட்கார்ந்துருக்கிறது இன்னைக்கு உங்க தீர்மானத்தை நிறைவேற்றல, இன்ஸ்பைட் ஆஃப் ஹேவிங் a full majority. full 100% மெஜாரிட்டி. 100% மெஜாரிட்டி எல்லாம் இல்ல, கம்ப்ளீட் மைனாரிட்டி மெஜாரிட்டி கம்ப்ளீட். அப்போ கூட மேயர் திமுக கார் தானே. அப்புறம் என்ன அவருக்கு அத்தாரிட்டி இருக்குல்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, ஆணையாளர் பதவியேற்று ஒரு 5 நாள் கூட ஆகல. புது ஆணையாளர் திங்கக்கிழமை தான் பதவி ஏற்றுக்கிட்டாரு, 3 நாள் கூட ஆகல. சோ அதனால ஆணையாளருக்கு இதை பத்தி எதுவும் தெரியல, ஒரு டைம் கொடுப்போம்னு சொல்லி அவர் கமிஷனர் மேயர் சொல்லியிருக்காரு. மேயர் சொல்லியிருக்காரு.
பட் ஆணையாளர் வந்து அவர் சரி அவர் முடிவு பண்ணா இல்லை கவுன்சில்லாம் 60 நீங்கள் சொல்லிட்டீங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை எனக்கு இது வந்து தான் தீரும்ன்ட்டு அவர் முடிவு பண்ண முடியுமா? முடியாது. அப்போ அவர் முடியாது, இது முடியாதனால அப்புறம் பண்ணிட்டு போக வேண்டியது தானே. சேலம் மாநகராட்சியுடைய கவுன்சிலர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதுதான் சேலம் மாமன்றத்துடைய முடிவு. இதுல இன்னொரு வேடிக்கை இருந்துச்சு. இன்னைக்கு கூட்டத்துல டிவிகேவுடைய வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் கலந்துக்கிட்டாரு. யாரு? டிவிகேவுடைய வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் பேரு எம்எல்ஏ சிவகுமார் கலந்துக்கிட்டாரு. அவர் கலந்துக்கிட்டாரு. அவர் நான் பேசும்போது கரெக்டா அவரும் இருந்தாரு. நீ இதை கவர்மெண்ட் கொண்டு போய் சேர்த்துருங்கன்னு அவர்கிட்ட சொல்லிட்டேன். ஓ, ஸோ இப்போ எவ்வளோ நேரம் இங்கே உட்கார போறீங்க? இந்த தீர்மானம் முடிவாகாம நான் வெளியே போக மாட்டேன். இன்னைக்கு வெளியே போக மாட்டீங்க? அப்போ சாப்பிட்றதெல்லாம் உள்ளிருப்பு போராட்டம் தான். இங்க சாப்பிடலாம், உண்ணாவிரதம் அறிவிக்காதீங்க. உள்ளிருப்பு போராட்டம். சரி, அதனால தீர்மானம் போடுறோம். ரைட். அதுல காவல்துறை வச்சு நாங்க நடவடிக்கை எடுப்போம்னாரு கமிஷனர். ஏன்னா கமிஷனர் காவல்துறை எடுப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கவுன்சிலர் ஒரு முடிவு எடுத்தோம், அந்த முடிவை நிறைவேற்ற மேயரே டிஎம்கேவை சேர்ந்தவர் தான். ஆனா இதுக்காக ஏன் அவரு ஒத்து போறாரு? இந்த மாதிரி பல கேள்விகள் அங்க இருக்கிறவங்களுக்கு வந்திருக்கு. இதை பத்தி கேட்கும் போது இந்த மாதிரி மேல் இடத்துல சொல்லிட்டாங்க, அதனால அதுதான் எங்களால கேட்க முடியும், அதை தாண்டி எங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கவுன்சிலர் எல்லாம் முடிவு பண்ணி அதுக்கு ஓகே சொன்னா மட்டும் தானே அதுக்கான ப்ரொசீஜர் எல்லாம் நீங்க ஸ்டார்ட் பண்ண முடியும். ஆனா நாங்க யாருமே ஓகே சொல்லலையே, நீங்க எப்படி அதை கொண்டு போறீங்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவங்க எல்லாம் கேள்வி கேட்டுட்டு தான் இருக்காங்க. இந்த டெண்டர் ஒருவேளை ஸ்விஸ் அப்படின்ற ஃபாரின் கம்பெனிக்கு மட்டும் போச்சுன்னா இங்க எந்த மாதிரி நிலைமைலாம் ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பணக்காரங்களாம் அவங்க கிட்ட காசு இருக்கிற பட்சத்தை குடிநீரை காசு கொடுத்து வாங்கிடுவாங்க. ஆனா ஏழையா இருக்கிறவங்க எல்லாம் எப்படி வாங்குவாங்க? ஆனா சேலம்ல இந்த கார்பரேஷன் மட்டும் ஒருவேளை பிரைவேட்டா மாறுச்சு அப்படின்னா அங்க இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே பிரச்சனையா தான் வந்து முடியும். ஸ்விஸ் அப்படின்ற கம்பெனி வெறும் 752 கோடியை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணி 4355 கோடி வரைக்கும் அதுல இருந்து ப்ராஃபிட் எடுப்பாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இப்படி நம்மளோட தண்ணிய நம்மளே விற்கிற அளவுக்கு விட்டா இவங்கெல்லாம் எப்படி கர்நாடகா கிட்ட இருந்து நம்மளுக்கு தண்ணி வாங்கி தருவாங்க அப்படின்ற மாதிரி பல பேரும் கேள்வி எழுப்புறாங்க. மேகதாது டேம் வந்து கட்ட போறோம்னு கர்நாடகா சொல்லிட்டு இருக்கு. நம்ம எதுக்குறோம், பேப்பர்ல எதுக்குறோம், வாய்மூலமா எதுக்குறோம், லெட்டர் அனுப்புறோம், எது வேணா இருக்கலாம். ஆனா செயல்ல பாத்தீங்கன்னா நீங்க தண்ணியை வந்து லாபத்துக்காக யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க எப்படி மேகதாது டேம் நிறுத்துவீங்க? நீ ஏன் தண்ணியை வச்சு வியாபாரம் பண்ற? நீ எதுக்கே பேசுற? எனக்கு தண்ணி வேணாமா கேட்க மாட்டானா? நான் பெங்களூர் தண்ணி கொடுக்கணும், நீ சேலத்துக்கு தண்ணி கொடுத்துட்டு போ. நீ 4 கோடிக்கு 4315 கோடிக்கு வியாபாரம் பண்ணு, நாங்க 40,000 கோடிக்கு பண்ணி போடுவோம். தண்ணிய தனியார் கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா நல்லா இது கிளியரா தெரிஞ்சு கொள்ளுங்கள், பணக்காரங்களுக்கு மட்டும் தான் தண்ணி கிடைக்கும். ஏன்னா பணக்காரன் தண்ணி அதிகமா யூஸ் பண்ணுவான். ஒரு வீட்டுல 4 குடம் 5 குடம் 10 குடத்துல ஓட்டுறவங்க கஸ்டமரே கிடையாது, பொருட்டாவே எடுத்துக்க மாட்டாங்க. நீ லைன்ல நில்லுங்குவான். ஃபர்ஸ்ட் 5 ஸ்டார் ஹோட்டல், பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல், பெரிய பெரிய நிறுவனங்கள் யாரு அதிகமா பில் கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு தான் தண்ணி போகும். எவன் அதிகமா தண்ணியை வேஸ்ட் பண்றானோ, எவன் தண்ணியை அதிகமா செலவு பண்றானோ அவனுக்கு தான் தண்ணி கொடுப்பான். சோ இந்த பிரைவேடைசேஷன், இந்த தனியார் தண்ணி ஆக்குறது இதோட பெரிய முட்டாள்தனம், இதோட பெரிய போர் மக்கள் மேல எதுவுமே கிடையாது. அண்ட் மிஸ்டர் ஜோசப் விஜய் வந்தவுடன் இந்த போர்ல ஈடுபட்டீங்கன்னா உங்க அரசியல் வாழ்க்கைக்கு இதோட பெரிய சாவுகேடு எதுவுமே இருக்காது. சோ இது பின்வாங்கிறது தான். பொது அறிவு இருந்ததுன்னா பின்வாங்கிடுவீங்க. இல்ல நாங்க பொது அறிவு இல்ல நாங்க பாத்துக்கிறோம், நீங்க பாத்துக்கோங்கன்னா மக்களாச்சு நாங்காச்சு நீங்களாச்சு பாத்துக்கலாம். இது ஒரு சைடு இருக்க, இன்னொரு சைடு பொதுப்படைத்துறை அமைச்சரும் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டருமான ஆதவ் அர்ஜுனா என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, காஞ்சிபுரத்துல 30 லட்சத்துக்கு டேங்க் ஒண்ணு கட்ட சொல்லி டெண்டர் ஒண்ணு விடுறாரு. அதுவும் 6 மணி நேரத்துல முடிக்க சொல்லி அங்க ஆர்டரும் போட்டிருக்காங்க. ஆர்டர் போட்ட மாதிரியே 6 மணி நேரத்துல அந்த டெண்டர் முடியுது. ஆனா அங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரே கேள்வியா என்ன இருக்குன்னா, ஒரு டெண்டரை நீங்க எப்படி 6 மணி நேரத்துல முடிப்பீங்க? அது எவ்வளவு பெரிய ப்ராசஸ் தெரியுமா? அங்க இருக்கிற எல்லாருமே ஒருத்தரும் ஒரு தொகையில முடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சப்மிட் பண்ணுவாங்க. அதுல இருந்து யாருக்கு குறைஞ்ச அளவுல இருக்கு, யாருக்கு டெண்டர் கொடுத்தா கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்து டெண்டரை முடிப்பாங்க. ஆனா இந்த வாட்டி எதுவுமே ப்ராப்பரா நடக்கலன்ற மாதிரி அங்க இருந்த பல பேருமே சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்காக அறப்போர் இயக்கம் கூட குரல் கொடுத்திருந்தாங்க. இந்த காரணத்தினாலே அந்த டெண்டரையே கேன்சல் பண்ணிட்டாங்க. டெண்டரை சீக்கிரம் முடிங்க அப்படின்னு சொல்லி பிரஷர் பண்ண பிளாக் டிபார்ட்மெண்ட் ஆபீசர்ஸ் 2 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. எந்த காரணத்தினால 6 மணி நேரத்துல டெண்டரை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி பிரஷர் போட்டிருப்பாங்க. இதுக்கு பின்னாடி யார் இருப்பா அப்படின்ற மாதிரி பல பேருக்கும் கேள்வி இருக்கதா செய்யுது. தீய சக்தியை ஒழிக்க போறோம், அதனாலதான் நாங்க ஆட்சிக்கு வரணும் அப்படின்ற மாதிரி தூய சக்திலாம் சொல்லிட்டு இருந்தாங்களே, இப்போ தூய சக்தி கொஞ்சம் கொஞ்சமா தீய சக்தியா மாறிட்டு வருதே. இதுக்கெல்லாம் காரணம் என்ன?
முதல்லயே இவங்க தீய சக்தியா தான் இருந்தாங்களா, இல்ல ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்ற காரணத்தினால நாங்க தூய சக்தின்னு சும்மா சொல்லிட்டு இருந்தாங்களா அப்படின்ற மாதிரி பல பேருக்குமே கேள்வி இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க. இதே மாதிரி நிறைய தகவலை தெரிஞ்சுக்க சிகப்பு நாடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.